தூங்கும்போது நம்ம ஏன் பூண்டை தலையணை அடியில் வச்சு தூங்கணும்? இப்படி யாராச்சும் தூங்குவாங்களா? சரி, தூங்குனா என்ன ஆகும்னு பார்க்கலாம். 100 வருஷமாக எல்லா வீடுகள்லையும் காணப்படுற ஒரு சாதாரண சமையல் பொருள் தான் பூண்டு. பூண்டை நிறையா வீட்டில் வைத்தியத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் அதிக நன்மை இருக்குது. பூண்டு நம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பூண்டில் கலோரிகள் அதிகமாக இருக்குது. 100 கிராம் பூண்டுலேயே சுமார் 100 கலோரிகள் வரை கிடைக்கும். இவ்வளோ யாராச்சும் சாப்பிட முடியுமா சொல்லுங்க? முடியாது. அது மட்டும் இல்லை, பூண்டில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், விட்டமின், சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. உடல் இயக்கத்திற்கும் மன நலத்திற்கும் பூண்டு ரொம்பவே நல்லது. மூச்சு குழாய் பிரச்சனைகளை சரி செய்யும். உடம்புல கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பூண்டு ரொம்ப பயனாக இருக்குது. இது இரத்த அழுத்தம் வராமல் பாதுகாக்கும். இரத்த இயக்கத்தை சீராக்கும். சரி, பூண்டை சாப்பிட்டா இவ்வளோ நன்மை இருக்குன்னா பூண்டை ஏன் தலையணை அடியில் வைக்க சொன்னீங்க? அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? சரி, சொல்கிறேன். வெல்கம் டு ஹர்ஷினிஸ் வியூ தமிழ். பூண்டை தலையணை அடியில் வச்சு படுத்து தூங்குறது ஒரு பாரம்பரிய ரகசியம். இது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டுச்சு. இது நம்ம தூக்கத்தை சீராக்கும். தூக்கம் வராமல் இருந்தால் தூக்கம் வர வைக்கும். தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு இது தூக்கத்தை வர வைக்கும். இதில் இருக்கிற நல்ல மனம் மனசை அமைதியாக்கும். ஆரம்பத்தில் அதோட மனம் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும். அடுத்த நாள் நம்மளுடைய நாளை ரொம்ப புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்கலாம். பூண்டை வச்சு ஒரு சின்ன பானம் ஒன்று சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் பால், அதில் ஒரு பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. பாலும் பூண்டும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வைக்கணும். அதுக்கடுத்து ஒரு தேக்கரண்டி தேனை அதில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.